அம்மா எங்க போறீங்க இப்படி வேகமா? ஐயா செந்திலே, நல்ல வேளை நீ வந்துட்ட. வா ஐயா, சித்தப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். ஏமா அவங்க வீட்டுக்கு எதுக்குமா நாம போனோம்? அந்த புள்ள அமுதா போன் பண்ணுச்சியா? அமுதாவா? என்ன என்ன விஷயமா? சரிம்மா நீங்க ஏறுங்கம்மா. அண்ணே மன்னிச்சிருங்க அண்ணே. நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும். அதான் அடிச்சு புடிச்சு ஓடி வர. என் மகளும் மருமகனும் பேசுனது நீங்க மனசுல வச்சுக்காம மன்னிச்சிடணும். அதுகளுக்கு ஒரு விவரமும் பத்தாது. நீங்க மனசு மாதிரி வீட்டுக்கு வந்தது அந்த ஈஸ்வரம் புண்ணியம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எது எப்படியா இருந்தாலும் அமுதா சந்தோஷம்தான் முக்கியம்னு நீங்க என் வீட்டுக்கு வந்திய பாருங்கண்ணே. அதான் பெரிய மனுஷங்கிறது. நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். இது வேண்டாண்ணே. இப்பவே கையோட என் வீட்டுக்கு வாங்கண்ணே. நம்ம வீட்டுல உட்காந்து பேசிக்கலாம். ஆமா வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். பரவாயில்ல, வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமரேசன் குடும்பத்தோட பக்கத்துல வந்துட்டா அப்படியா? எங்க பிரச்சனை பண்றதுக்காகவே தேடி வருவீங்களா? உங்களுக்குலாம் மரியாதை இல்லை. உங்க வீடு ஏறி பேச வந்தது உங்களுக்கு இலக்காரமா போச்சு. ஒழுங்கா 2 பேரும் இங்க இருந்து போயிருங்க. நாங்க எங்க வீட்டு பிள்ளைய பழனிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். பழனி தான் எங்க மாப்பிள்ள. தம்பி அப்படி பேசாதே தம்பி. பெரியவங்க நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தை நினைச்சுக்கிட்டு சின்ன சிறுசு ஆசையை கெடுக்க வேணாம். என்னங்க பேசுறீங்க? என் தங்கச்சி உங்க மக செந்தில புடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாளா? சும்மா இது மாதிரி ஊருக்குள்ள கண்ட மெடிக்கும் சொல்லி என் தங்கச்சி பேரையும் என் அப்பச்சி பேரையும் கெடுத்துக்கூடாதீங்க. உங்க வயசுக்காக பாக்குற இல்ல. தம்பி கோவப்படாதிய. எங்க வீட்டு ஆளுங்க அப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாழ போறது ஒத்த வாழ்க்கை. அதுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்துட்டு போட்டுமே. தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு வைங்க தம்பி. நீங்க மனசு வச்சா போதுமா? நீங்க போய் உங்களை கையெடுத்து கும்பிடுறீங்க. திரும்ப திரும்ப இதே பேச்ச பேசிட்டீங்க நின்னீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. கிளம்புங்க 2 பேரும். போதுமா போதுமா இல்லடா அது போதுமா வாங்கன்னு சொன்ன. நீங்க தானே எப்பயாவது வாங்கம்மா. போதுமா நீங்க வாங்கம்மா. ஏனாகோ எங்க உன் புருஷனையும் மாமனாரையும் ஆளையே காணோம்? அவங்க 2 பேரும் குமரேசன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருக்காங்க. ஏண்டி இதுக்குதான் என்ன வர சொன்னியாடி? சோறு போட்டு சுருக்க மாற்ற கதையால இருக்கு. உன்னால அமுதாவை கண்ணனுக்கு கட்டி வைக்க முடியுமா முடியாதா சொல்லு. ஏமா இப்ப நீ போய் கேட்டா மட்டும் உன் மகனுக்கு பொண்ணு கொடுக்க நீ நானும் நிக்கிறாங்களாக்கும்.
நீ உன் மகளை புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்ளோதானாமா? குமரேசன் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தான் சொன்னேன். பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னேனா? அதுக்கெல்லாம் ஆளை ரெடி பண்ணி வச்சாச்சுமா. அதாமா அன்னைக்கு சொன்னியே கோதை அத்தை, அவங்களதான் அனுப்பியிருக்கேன். அவிகளா? அவங்க போய் என்னடி பண்ணுவாங்க? ஐத்த சரியான நேரத்துக்கு குமரேசன் வீட்டுக்கு போவாங்க. என் மாமனாரு அமுதாவை கட்டிக்கங்கன்னு குமரேசன் வீட்டுல பேசுவாரு. அப்ப ஐத்த என்ன கேக்கும் தெரியுமா? அமுதாதான் அந்த வாத்தியார் பைய செந்திலோட போக்குவரத்துல இருக்காளே, அவளை எப்படி பழனி கட்டிக்குவான்னு கேக்கும். இதுக்கப்புறம் அந்த பழனி அமுதாவை கட்டிக்குவா போறா? பழனி மட்டும் இல்லம்மா, இந்த விஷயம் தெரிஞ்சா ஊருக்குள்ள வேற எவனும் அவளை கட்டிக்கிறதுக்கு வீடேறி வரமாட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. என்னைக்கா இருந்தாலும் அமுதா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறா. ஆனா நாமளா போய் அவங்க கிட்ட பொண்ணு கொடுன்னு கேட்க கூடாது. அவங்களா வந்து வேற வழி இல்லாம என் மகளை கட்டிக்கங்கன்னு நம்ம கால்ல வந்து விழணும். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. தெய்வான கதவு தர. வாங்க உள்ள வாங்க. அப்பச்சி போலாம். வாங்க. ஐத்த, அவங்க வீட்டுக்கு போயிட்டியா? ஏய், அங்கதாண்டி போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவேண்டி. என்ன ஐத்த நீ? அவங்களா இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க. இந்தா வீட்டுக்கே வந்துட்டேன். உள்ளதான் போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் போ ஐத்த. ஏய், உன் புருஷனும் மாமனார் வந்திருக்காங்கடி. சரி சரி, நீ என்கிட்ட பேசிக்கிறத அங்கன காட்டிக்க வேணாம். போனை கட் பண்ணாம அவங்க பேசுறத அப்படியே கவனி. சரிடி அம்மா. தெய்வான, வாங்க வாங்க. நம்ம உறவுக்காரங்க தான். ஓ, ஏதோ பேசணும்னு வந்திருக்கீங்க. இப்போ சொல்ல வந்ததை தொண்டையிலேயே வச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? அது வந்து கேட்கறது சரியா தப்பான்னு தெரியல. அதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு கூட தெரியல. ஒருவேளை இதை கேட்டா உங்களுக்கு கோபம் கூட வரலாம். ஆனா என் மனசுல பட்டதை நான் கேட்கிறேன். நடந்த சம்பவங்களுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில காரணம் இல்லை. ஆனா உங்களுக்கு அப்படி நடந்ததுல எனக்கு பெரிய வருத்தம் இருக்கு. உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி உங்க கூட சம்பந்தம் பண்ணிக்க தான் எனக்கு விருப்பம். இதத்தான் எதிர்பார்த்தேன். இதை எதுக்கே ஜவ்வா போட்டு இழுத்துட்டு இருக்க? அமுதாவை கட்டி கொடுக்க நாங்க ரெடின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கிளம்ப வேண்டிதானே? எல்லாத்துக்கும் மேல நாம காலங்காலமா கொண்டாங் கொடுத்தான் உறவோட சுமூகமா இருக்கணும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு என் சின்ன மக உமாவை உங்க மகன் பழனிக்கு கட்டி கொடுக்கலான்னு கேட்க வந்தேன். அப்பச்சி, இரு இரு. சின்னவள பழனிக்கு கட்டி கொடுக்குறீங்கன்னா அப்ப அமுதாவை செந்திலுக்கே கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்கு உங்க கதை. உங்க வீட்ல எங்களை வச்சு அவமானப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப எங்க வீட்ல வச்சு அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்களா? பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிற மாதிரி சின்ன மகளை குடுக்குறாங்களா? சின்ன மகளை ஏங்க பாத்தீங்களா? என்ன சம்பந்தி, அவங்க பேசிக்கிட்டு இருக்காக நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, நான் அப்படி நினைக்கிற ஆளா? பின்னங்க பெரிய மனுஷனாச்சேன்னு பட்ட அசிங்கத்தை எல்லாம் மறந்துட்டு வீட்டுல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா என் பையனுக்கு என்ன பொண்ணு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா?
போனா போகுதுன்னு சின்ன மகளை கட்டி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நான் நினைச்சேன்னு வைங்க, நான் தாரேன் நீ தாரேன்னு சொல்லிட்டு 1000 பேர் என் வீட்டு படிவாசல வந்து நிப்பாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. மன்னிக்கணும், நாங்க வரோம். ஒரு நிமிஷம். ஏன் பச்சி, பெரிய மனுஷன் இப்படி தூரம் நமக்காக பேசிட்டு இருக்காரு, நீங்க என்னமோ